டீ போடுங்க. என்னண்ணா வியாபாரம்லாம் பரவாயில்லையா? அட என்னப்பா பாப்பா யாருமே இல்லைப்பா. நமத்து பக்கத்து பொருள்லாம் முன்னாடி வச்சுட்டு நம்ம பொருள்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரி பின்னாடி வச்சு எப்படின்னா வியாபாரம் ஆகும்? முன்னாடி வச்சு பாருங்க, இன்னும் வியாபாரம் நல்லா இருக்கும். சரிப்பா, நீ சொல்லிட்டில்ல, செஞ்சிருவான். எங்களை மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டால் அவனும் நானும் ஒன்றாயிடுவோமா? ஐயா, என்றைக்கும் நீங்கள் தான். நான் உங்கள் கூட போட்டி போட விரும்பல. தம்பி போகலாம். எப்பயுமே வேறுபாடு இருக்கும் வைக்கலண்ணா, இல்லைன்னா அந்த பூமி சுத்தாமையே போயிடும். முட்டை ஒன்று எடுத்துக்கிறேன்பா. எடுத்துக்க சாமி. இந்த ஆள் குடித்த டம்ளரில் எங்கள் ஜானா குடிக்கணுமா? அப்படிப்பட்ட டீயே வேண்டாங்கயா. தேச தலைவரும் ஜாதி தலைவர் ஆகி வச்சிருக்கீங்க, எப்படிடா நாடு உருப்பிடும்? பையன் இருக்கான், இப்போ பேசுவானா? பேசிக்கலாம். அப்பா, காலையில் அந்த அண்ணன் இருக்கார்லப்பா, எந்த அண்ணன்பா? அவர் தான் நம்ம குடித்த டீ டம்ளரில் குடிக்கணுமான்னு கேட்டார்ல, அவர் தான். அவர் ஏன்ப்பா அப்படி சொன்னார்? ஒருவேளை நோய் வந்துடும்னு சொல்லியிருப்பாரோ? அதோ ஒரு விதமான நோய் தான்ப்பா. சாதி இருக்குன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க, சாமி இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துப்பாங்க. ஆனால் எல்லாரும் சமம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இதை நான் சொல்லப்பா, அப்புறமே சிலியர்னு ஒருத்தர் சொன்னது. இதில் உனக்கு சொன்னால் புரியாது. இலக்கணிச்சிட்டு வா, தூங்கலாம். அப்பா உட்காருங்கப்பா, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். இப்போ வெளியே வாப்பா, நடந்துக்கிட்டே பேசலாம். கமின் சார். வா வா உள்ள வா. கொரியரா? நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. சார் நானும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்டாஃப் தான் சார். ஸ்டாஃபா? ஆமாம், நீ எந்த ஊர்? வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் சார் வரேன். ஆமாம், நீங்கள்லாம் யாருடா ஈஸியாக ரிசர்வேஷன் பேரில் உள்ளே வந்துடுறீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே இலவசமாக கிடச்சிடுது. எங்கள் ஜனம்லாம் வயலில் விரல் சப்பிட்டு போகிறதா? சார் நான் ஒன்று கேட்கட்டுமா? ரிசர்வேஷன் என்ன சார்? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், படிக்கிறதுக்கு சரியான இடம் இல்லாமல் எங்களை மாதிரி ஜனத்துக்கு ஒதுக்கப்பட்டது சார் ரிசர்வேஷன். பிரிவழியே இல்லாமல் உங்கள் பையனை என் கூட உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே உங்கள் கூட சரிசமமாக உட்காரீங்க பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் படிப்பறிவு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கல சார். ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னா ஜாதி இருக்கக்கூடாது சார். ஓ, என்னையே எடுத்து பேசி கேள்வி கேட்கறவங்களுக்கு பெரிய லைட்டியா? இப்போவே இந்த வேலையை விட்டு ஒன்று தூக்குறேன் பார். உங்களால் என்ன சார், இந்த வேலையிலேருந்து மட்டும்தானே தூக்க முடியும். எங்ககிட்ட படிப்புன்னு ஒரு அழியா சொத்து இருக்குது சார். அதை யாராலையும் எங்ககிட்ட இருந்து அழிக்க முடியாது. ஏன்டா ஒரு மாதிரி முன்னே இருக்க? நீ ஸ்கூலுக்கு பண்ணி என்னாச்சு? ஒரு விஷயம் நமக்கு தெரிலன்னா அப்போ சொல்லலாம்டா நல்லா கீழேன்னு. நான் எனக்கு படிப்பறிவு இருந்து நான் அந்த இடத்துல பூமியாக தான்டா இருந்தேன். இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? ஏமாப்பில் பொண்ணு பணக்காரனாகவே இருந்து பணக்காரனாகவே சேர்த்துடணும். இந்த மாதிரி படிச்சுட்டுலாம் ஏழையாக இருக்கக்கூடாதுல்ல. நான் ரகண்டா. டேய், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேன்ல. மனுஷனை விதையாக்கி பிரிவினையை தண்ணியாக ஊற்றி சாதி மதன்ற ஆலமரத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. ஆலமரத்தை அடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைடா. அப்போது நாங்களாம் பாடம் எடுக்கக்கூடாதா? எடுத்தால் இப்படி தான் பேசுவீங்களா? நீ எடுக்கிறது வெறும் பாடமாக இருக்கக்கூடாதுடா, ஆலமரத்தை சாய்க்கிற பலமாக இருக்கணும்.
நான் இந்த இடத்துல பிறந்தது தப்பா இல்லை படித்து டீச்சரானது தப்பா? இதில் என் தப்பு என்ன இருக்குது? இல்லை என்னை பாடம் எடுக்க விடாமல் பண்ண அந்த பிரின்சிபல் தப்பா? அப்பா நான் சொல்லியிருக்கேன்ப்பா என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா என் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொன்னாராமாப்பா. அவர் நம்ம வேற அவங்க வேறன்னு சொன்னாராமாப்பா. இப்போலாம் அவன் என்கிட்ட சரியாகவே பேசுறதில்லப்பா. ஏன்ப்பா அமைதியாக இருக்க? அவங்க அப்பா சொன்னது சரியாப்பா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா? மனுஷனை மதிக்க கற்றுக்கோங்க. எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல். வி ஆர் புவர், நாட் அன்எஜுகேட்டட். தேங்க்யூ. டிமோட்டிவேஷன் பண்றேன்.